வணக்கம். இது உங்கள் ஸ்கூல் டெக் தமிழ் நியூஸ் சேனல். இன்னும் கடந்த வாரம் அது ஒரு 5 டேஸ் 4 டேஸாக வந்து நான் இன்னும் வீடியோஸ் எதுவுமே போடல. ஏன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த வாட்டி கண்டிப்பாக டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். என்ன சொன்னீங்களா, இந்த 4 டேஸில் வந்து நாங்கள் பொதுத் தேர்வு வந்து செங்கோட்டையன் சொன்னார், கண்டிப்பாக நாங்கள் வந்து பொதுத் தேர்வு நடத்தியே தீருவோம், அது மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து மாணவர்கள் வந்து ஏன்னா அதுக்காட்டி இப்படி ஆன்லைன்லேயே கிளாஸ் நடத்தி எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார். இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நான் ஆன்லைன் கிளாஸே நடக்கல, அவங்களுக்குலாம் எப்படி நீங்கள் பொதுத் தேர்வு வந்து சாத்தியமாக நடத்துவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி எல்லாம் வந்து செங்கோட்டையன் விளக்கமாக சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக பொதுத் தேர்வு வந்து இந்த ஆண்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு அஃபிஷியலான நியூஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து எப்போது பள்ளிகள் திறக்கலாம் என இன்று முதல் இன்றைக்கி வந்து கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடைபெறுமா செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன, மாணவர்கள் பெற்றோர்களிடம் இந்த வாரம் இறுதி வரை கருத்து கேட்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னார். இந்த வாரம் இறுதி வரை வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்த போகிறாராம். அதை வச்சு தான் வந்து எப்போன்னு முடிவு பண்ணுவாங்களாம். மேக்ஸிமம் வந்து 10th 12th உங்களுக்கு தான் பப்ளிக் எக்ஸாம். 11th வந்து நம்ம தமிழ்நாடே போட்டது தான் சட்டம். அதை வேணாம்னா தேவையில்லை, பப்ளிக் எக்ஸாம் வைக்கலாம். அது தமிழ்நாடோட சட்டம் கிடையாது, தமிழ்நாடோட சட்டம் தான் அது. ஸோ இது மாதிரி புதுசான அஃபிஷியலான நியூஸ் வேணுமா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.